இல்ல கொஞ்சம் சுடு தண்ணி. நான் வச்சு தரேனே. சரி சரி, நீ வேலை பாரு. செல்விக்கா. என்னடாமா? அக்கா நான் ரெடி, போலாமா? இந்த இரு ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சொல்லு செண்பகா. அம்மா பத்திரமா போயிட்டியா? பத்திரமா வந்துட்டேம்மா. இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து நுழையிற, அதுக்குள்ள நீயே போன் பண்ணிட்ட. சரிம்மா, அதை கேட்கதான் போன் பண்ணேன். பத்திரமா வந்துட்டேம்மா. துணைக்குதான் செந்தில் இருந்தானே, அதனாலதான் எனக்கு சந்தேகமே. அவன் பாட்டுக்கு ஏதாவது திருட்டுத்தனம் பஸ்ல பண்ணிட போறானோன்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. சச்சா, அவனுக்கு எல்லாரும் சேர்ந்து அவனை மெட்ராஸ்ல துரத்திட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தம். பஸ்ல ஏதும் தூங்க ஆரம்பிச்சவன் தான் ஊர் வந்ததும் முழிச்சான். சரிம்மா, தானவியா முதவியா நான் கேட்டேன்னு சொல்லு. சரிம்மா. மாமா வீட்டுக்கு கிளம்பணும், நேரம் ஆயிடுச்சு, வச்சுட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. சரிம்மா. ஹேய் செண்பகா, அம்மா பத்திரமா ஊருக்கு போயிட்டாங்களாமா? ஆமா மேடம். ஹே ட்ரவுசர் பாப்பா. ஏ குன்ஸ், வர வர உன் வாய் உன்ன மாதிரி நல்லா உப்பி போயிட்டு இருக்கு. உன் மாமா வீட்ல உங்க அத்தை முன்னாடி பூனை மாதிரி இருக்கியா, இங்க வந்து என்ன கலாய்க்கிறிய நீ? ஒரு நாள் உங்க அத்தை கிட்ட வந்து பத்த வைக்கிற, அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க அத்தையை சமாளிக்கதான் செல்வி அக்கா இருக்காங்களே. பத்த வைக்கிற அன்னைக்கு செல்விக்காவை நாங்க லீவ் போட வச்சிருவோமே. ஏய் என்னம்மா இது, சின்ன பிள்ளைங்க மாதிரி. செண்பகா, நீ ஆபீஸ் முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப். என்ன மேடம் விசேஷம்? பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் சாயங்காலம் மாமா வீட்டுக்கு போகணுமே. ஆமா, அங்க ஒரு பெரிய காளியாத்தா இருக்காங்களே, அதுக்கு இவதான் பூசாரி. தினமும் நெய்வேத்தியம் பண்ணி படையல் போட்டுட்டு இருக்காளே. ஏய், நான் ஒண்ணும் பூசாரி இல்ல, செல்வி அக்கா தான் பூசாரி. திடீர்னு அருள் வந்து ஆடுவாங்க பாரு, காளியாத்தாக்கே விறுவிறுத்து போயிடும். இங்க பாரு, என்ன எனக்கு பூசாரி ஆக்குறீங்க? நான் யாருக்கு பூசாரி? செண்பக அத்தை காளி அத்தாவுக்கு. திடீர்னு அருள் வந்தெல்லாம் ஆடுவீங்களாமே நீங்க? நானு இன்னும் என் ஆட்டத்தை காட்டவே இல்ல. நான் இது வரைக்கும் வச்சதெல்லாம் ஒரு ஸ்டெப் தான், தெரியுமா? ஏய் செல்வி, விட்டு இங்கே ஆடிடுவ போல இருக்கே. நீ முதல்ல அவளை கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். ஒழுங்கா அவளை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வா. என்ன? நான் வரேன் மேடம். போயிட்டு வா. பை. பாய்டா. காஃபி? பரவாயில்ல மேம். ஹலோ. என்ன கண்ணு, யாருன்னே தெரியாத மாதிரி ஹலோங்கிற? ஒரு அன்பு கணவன் இத்தனை நாள் கழிச்சு பேசும்போது ஒரு ஆருயிர் மனைவி இப்படியா ஹலோங்கிறது? ரொம்ப வறட்சியால இருக்கு. குரல்ல ஒரு சிலிர்ப்பைய காணும். சிலிர்ப்பு, சிரிப்பு எல்லாத்தையும் தான் பல வருஷத்துக்கு முன்னாடி கொன்னு குழி தோண்டி புதைச்சு வச்சிட்டீங்களே. இது பாருங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. நான் சொல்ல போறத கேட்டா உனக்கு நடு முதுகுல நண்டு ஊர்ற மாதிரி இருக்கும். கேக்குறியா? என்ன, நீங்க இப்ப நெல்லூர்ல இருக்கீங்க அதானே? அட, உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அந்த இங்கிலீஷ்காரி சொன்னாளா? நான் எதுக்காக வந்திருக்கேங்கிறதே சொல்லிருப்பாளே. You robbed the suspense element in the scene. இது பாருங்க, உங்களுக்கு தகராறு என்னோட. உங்களுக்கு சண்டை போட்டு வீரத்தை காட்டணும்னா என்கிட்ட காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த ஆர்த்தியோட வாழ்க்கையை ஏன் கெடுக்குறீங்க? ஏய், என்னடி அவ என்னமோ ரொம்ப நியாயங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? அந்தஸ்தே இல்லாத ஒரு டிரைவர் பையன் கூட ஓடி போயிருக்கா, அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? கல்யாணங்கிறது சம அந்தஸ்து உள்ளவங்களுக்கு நடக்கணும்டி, அப்பதான் அது உருப்படும். இல்லனா அது உருப்படவே உருப்படாது. நீங்களும் நானும் சம அந்தஸ்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம கல்யாணம் உருப்பிட்டுச்சா? நீதாண்டி நம்ம கல்யாணத்தை உருப்பட விடாம பண்ண. இப்ப கூட நீ பண்ண தப்ப எல்லாம் மறந்துட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை தரத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். நீதான் உதார் காட்டிட்டு இருக்க. சாரோ, நான் ஒரு தியாக திரு உருவம். இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் உனக்கு மறுபடியும் வாழ்க்கை தர தயாரா இருக்கேன்னா நான் என்ன ஜென்டில்மேன் பாத்துக்கோ. சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி இருக்கு. ஓகே, அக்ரீட். நான் சாத்தான் தான். சாத்தானுக்கு வாழ்க்கப்பட்டவ குட்டிச்சாத்தானா இருக்காம தேவதையா இருக்கணும்னு சீன் போட்டா அது எப்படி சரியா வரும்? வௌவாலுக்கு வாழ்க்கப்பட்ட தலகீழா தொங்கித்தாண்டி ஆகணும்.
என் வாழ்க்கையை கெடுத்துட்டியடி. விடமாட்டேன் சாரோ. நீ பணிஞ்சு என் கால்ல விழற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. நீ அந்த ஹாஸ்டலை இழுத்து மூடிட்டு அந்த இங்கிலீஷ்காரையும் மைசூர் போண்டாவையும் அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. நான் இப்பவே இந்த செகண்டே நெல்லூர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளோ ஒரு ஓடுகாலி. அவ டிரைவரோட ஓடுனா எனக்கு என்ன, கிளீனரோட ஓடுனா எனக்கு என்ன மறுபடியும் பிளாக்மெயிலா? எதுக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கறீங்க? உங்களோட ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறது இனிமே இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்போ அந்த ஆர்த்தியோட கதி அதோ கதிதான். இது பாருங்க, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதான் போடி. இந்த மாதிரி சாபத்தெல்லாம் நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்திருக்கேன். இது பாரு, நீ எனக்கு கொடுக்கிற சாபம்லாம் பலிக்காது. என்ன சொல்லு? சொல்ல மாட்டியா? சும்மா கெஸ் பண்ணி பாரு. சரி விடு, நானே சொல்றேன். நீ விடுற சாபம் பலிக்கணும்னா நீ சதி சாவித்திரி மாதிரி இருக்கணும்டி. நீ புருஷனோட இருக்கணும். நீதான் புருஷனை சாத்தான்னு சொல்ற தேவதையாச்சே. அப்புறம் எப்படி நீ விடுற சாபம் பலிக்கும்? அப்புறம் போன் வச்சுட்ட என் பத்தினி தெய்வமே. உன் வளர்ப்பு பொண்ணுக்கு பால் ஊத்துற சடங்குக்கு வந்து சேரு. ஐ மீன் ஹாப்பி ஃபியூனரல். பாய். மேம், அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க அவர்கிட்ட வாக்குவாதம் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி மேம். பேசி பேசி நீங்க ஃபீல் பண்றது தான் மிச்சம். நான் இப்போ ஃபீல் பண்றது அதுக்கு இல்லம்மா. ஆர்த்தியோட அப்பா ரொம்ப விவகாரமான ஆள் இல்லையா? ஆமா மேம், நானும் செண்பக தான் நேர்லயே பார்த்தோமே. என் புருஷன் ஏதாவது கிறுக்குத்தனமா செய்ய போய் அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? முன்னாடி ஒரு தடவை அவர் பண்ண அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீயும் செண்பகாவும் போய் என்னை பத்தி பாசிட்டிவா சொல்லி அந்த ஆளை திசை திருப்புனீங்க. ஆனா இந்த தடவை ஆர்த்தி என் புருஷன் கண்ணில் மாட்டி அவர் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாருன்னா ஆர்த்தியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தான் யோசிக்கிறேன். மேம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்க புருஷனால எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க மேம், ப்ளீஸ். மேம், இந்த பிரச்சனையில நம்ம ஆர்த்தி பக்கம் தானே நிக்கிறோம். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஆர்த்தி என்கிட்ட சொல்லாம ஓடி போயிட்டாங்கிறதுனால அவ அவங்க அப்பா கிட்ட சிக்கி சீரழிட்டோன்னு நான் நினைப்பேனா? அவ போனப்போ எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது, உண்மைதான். ஆனா அவ பேசினதுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. நான் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இருக்காது மேம். அவ கல்யாணம் மட்டும் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் அவ மும்பை போயிடுவா. போயிட்டா அப்புறம் நம்ம பாக்குறதுக்கே சான்ஸ் இருக்காது மேம். சாமி புண்ணியத்துல அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா வாழட்டும். சாயங்காலம் கோயிலுக்கு போகும்போது அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம். அம்மா, அவ நட்சத்திரம் என்ன? என்ன சிரிக்கிற? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. மேம், அவ ஃபோன் நம்பரே நம்ம எந்த சிச்சுவேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஞாபகம் இல்லையா மேம்? இதுல அவன் நட்சத்திரம் ராசியெல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்ன குளம் கோத்திர பார்த்துட்டு எங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தீங்க? நான் தான் இது. அவ முறைச்சா பாரு, இவனுக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. ஆள் அப்படியே ஆடி போயிட்டான். எங்களுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. இவன் முறைச்சதுக்கே இவன் இந்த பயம் பயப்படுறானே. நம்ம மாப்பிள்ள சங்கர் இருக்கானே, ஆமா, செருப்படி வாங்கிட்டு வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி வந்து மாப்பிள்ள டீ சொல்றான்னு கூலா சொல்றான். அவன் எங்க இவன் எங்க? அதுக்கெல்லாம் தனி தில்லு வேணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட சொல்றது ஒரு தனி கலடா. சில பேருக்கு தலைகளை நின்றாலும் இதெல்லாம் வராது. போயிட்டு பேய் நிப்பான், அந்த பொண்ணு போட லூச பையன் சொல்லிட்டு போயிருவா. போன வர ரம்யாட்ட போய் இவன் லவ்வா சொல்றா அப்படின்னு அவன் சும்மா குனிஞ்சாடா. அதுக்கு இவன் விழுந்தடிச்சு ஓடாம பாரு. டேய் மாப்பிள்ள, அங்க பாருடா. டேய், என்ன வெள்ளையா இருக்காடா? நல்லா இருக்காடா. வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கே காட்டாம வளர்த்தாங்களா. டேய், எப்படிரா நம்ம ஊர் வெயிலுக்கு அதுவும் இவ்ளோ கலரா இருக்கா?
ஒருவேளை வெள்ளைக்காரி வயித்துல பிறந்திருப்பாளோ? அடிக்கிற வெயில்ல இவன் நடந்து நடந்து சும்மா தக்காளி பழம் மாதிரி செவந்து போயிருக்காடா. யாரா? டேய் டப்புன்னு திரும்ப பொறுமையா கூலா பாரு. என்னடா மச்சான் பார்த்ததுக்கே ஆஃப் ஆயிட்ட? டேய் சும்மாடா, அவன் தெரிஞ்ச போன்றா. டேய் நீங்க முதல்ல கிளம்புங்க. டேய் கிளம்புங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். டேய் உங்க கூட சேர்ந்து பார்த்தா எங்க அம்மா போய் பத்த வச்சிருக்கா. இன்னும் நீ அம்மா மடி விட்டு இறங்கலையா? போடா வாடா மச்சான், நம்ம போலாம். இது தேராது, வாடா. பாப்பா எங்க இருக்கட்டும், வாங்கடா போலாம். பார்த்து வாடா மாப்ள. ஹாய். ஹாய். ஏதாவது ட்ரபிளா? வந்துட்டே இருக்கும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் அடைச்சிருக்குமே என்னமோ. நான் மெக்கானிக் கூட்டு வரவா? நோ தேங்க்ஸ், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். பாவம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. என்னை பற்றி நீங்கள் ஏதோ தப்பாக அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பேட் பாய் கிடையாது. இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லை. நீங்கள் குட் பாயாக இருக்கிறதோ இல்லை பேட் பாயாக இருக்கிறதோ என்னை எந்த சைடும் பாதிக்க போகிறது இல்லை. தேர்ஃபோர் ஐம் நாட் கன்சர்ன்ட் அபவுட் இட். இன்ஃபேக்ட் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடடா இவர் சாரு மேம் பையனாச்சின்னு ஞாபகம் வருது. நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர்லேருந்து என்னை பற்றி ஏதோ தப்பாகவே நினைக்கிறீங்கன்னு தோணுது. உங்களுக்கு 1008 விஷயம் தோணும். அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வெளிப்படையாக கமெண்ட் அடிச்சதுக்கே நான் சும்மா தான் இருந்தேன். உங்களுக்கு மனசில் தோன்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏன் ஃப்ரெண்ட்ஸா? வெள்ளைக்காரி வயிற்றுல பிறந்திருப்பான்னு சொன்னது, வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களான்னு பாட்டு பாடினது, தலை தலைன்னு தக்காளி மாதிரி இருக்கேன்னு சொன்னது, நான் இதெல்லாம் கவனிக்காம இருந்தேன்னு நினைச்சிங்களா? இன்னும் ஒரு வார்த்தை எஸ்க பிஸ்க சொல்லியிருந்தா அந்த பசங்க எங்கிட்ட இருந்து ஒரு வழியா இருப்பாங்க. அதோட நிறுத்துறதுனால அவங்க தப்பிச்சாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். வயசு பசங்க இப்படிலாம் பேசலனா தாங்க ஆச்சரியம். இந்த வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருப்பாங்க. ஓஹோ, வயசு பசங்கன்னா பொண்ணுங்களை பத்தி இன்டீசென்ட்டா கமெண்ட் அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த வயசுல அவங்க அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த வயசுல நாங்களும் அப்படியான்னு கேட்டுட்டு ஆமான்னு போயிடணுமா? இந்த அப்படி இப்படிக்கு என்ன லிமிட்? எந்த லெவலுக்கு அவங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க? கமெண்ட் அடிக்கிற வரைக்குமா, இல்ல அதையும் தாண்டி கைய பிடிக்கிற வரைக்குமா? இந்த வயசுல அவங்க அப்படி இப்படின்னு இருக்கிறது பரவாயில்லனா, அதே மாதிரி இந்த வயசுல நாங்களும் அப்படி இப்படின்னு நடந்தா பரவாயில்லையா உங்களுக்கு? ஒரு பொண்ணு கிட்ட நடக்க வேண்டிய குறைஞ்சபட்ச டீசென்சி கூட தெரியாதவங்க எஸ்கேப் ஆறதுக்கு இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்வீங்க? பொறுக்கி பசங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு அடைமொழி வயசு பசங்களாம். வயசு பசங்க புல்ஷிட். இங்க பாருங்க, உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்வேன்னு யாரோ சொன்னாங்க. பட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட லட்சணத்தை பார்த்தா உங்க லட்சணம் நல்லாவே தெரியுது. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். உங்க ஃப்ரெண்டு எவனா வேணா இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. ஆனா என்னோட விஷயத்துல யார் குறுக்க வந்தாலும் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சொல்லுங்க மேம். ஒன்னும் இல்ல பியூலா, மத்தியானம் நீ சாப்பிட வரேன்னு சொன்னியே, அதான் வரியான்னு கேட்க கால் பண்ண. இல்ல மேம், வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக வந்த, வர வழியில வண்டி மக்கர் பண்ணிடுச்சு. வழியில நிக்கிற, இனிமேல் சரி பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் வரணும் மேம். அநேகமா அங்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் மேம். ஏய் என்னாச்சு உன் வண்டிக்கு? தெரியல மேம், பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க பையன் சூர்யாவும் இங்கதான் நின்னுட்டு இருக்காரு. சூர்யாவா? அவன் என்ன பண்றாங்க? இந்நேரம் அவன் காலேஜ்ல இருக்கணும். ரோட்ல என்ன வேலை அவனுக்கு? பக்கத்துல இருக்கானா? போனை கொடு. ஓகே மேம். உங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க, இந்தாங்க. அம்மா சொல்லுமா. ஏண்டா காலேஜுக்கு போகாம அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது வந்து ஒரு புக் வாங்க வந்திருந்தேன். பியூலாவை எங்க பார்த்த நீ? அதான் புக் வாங்க வந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றுட்டு இருந்தா, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அவளுக்கு நீ ஹெல்ப் பண்றியா? உன்னால உபத்திரவம் தான் பண்ண முடியும். இது பாரு, புக்கை வாங்கிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு. போன் அவகிட்ட கொடு. சரிம்மா. சொல்லுங்க மேம். சரிம்மா, நான் வச்சிடுறேன். நீ சாப்பிட வருவியான்னு கேட்க தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ வரப்போவா?
சரிங்க மேம். ஓகே. ஒழுங்கா காலேஜுக்கு போங்க. கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான், ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நச்சு ஃபிகரு. சரி சரி சரி, ரத்னம் வர, நான் அப்புறம் பேசுறேன். ஏண்டா அறிவு கேட்டவன இப்படி வெளியில நின்னு போன் பேசுறிய? அவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிராது. ஃபர்ஸ்ட் உள்ள வாடா. இல்ல சிக்னல் கிடைக்கல, அதான் இங்க வந்து பேசிட்டு ஆமா, இருக்கேன். பெரிய இன்டர்நேஷனல் சிக்னல். அப்புறம் பேசினா என்ன உனக்கு? முதல்ல உள்ள வா. வாடா. ஏன் பாஸ், எனக்கு ஊர் சுத்தி காட்டன்னு ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா ஒரு ஹாங்காங், ஒரு பேங்காக். ஹாங்காங், பேங்காக், ஓ மூஞ்சிக்கு. சரி வேண்டாம், ஒரு குழு மணாலி, ஒரு சிம்லா. சரி அதுவும் வேண்டாம், ஒரு கொடைக்கானல், ஊட்டினாவது கூட்டி போலாம்ல. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி தெரு தெருவா சுத்த விட்டுட்டு இருக்கீங்களே பாஸ். பட்ட பகல்லே பிடிக்க முடியாத கருப்பு பூனைய எப்படி இருட்டுக்குள்ள பிடிக்க போறோம்னு கேட்டேன். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து நாயா பேயா அலைய வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் தேவையா பாஸ்? ஏய், தொடாத காரியத்தை தொட்டவனும் கெட்டான், தொட்ட காரியத்தை விட்டவனும் கெட்டான். எப்படி பாஸ் பின்றீங்க பாஸ்? நீங்க ஒரு கவிதை பாடும் தேனாறு, உங்க பேச்சு பாலாறு, சொந்த ஊர் அடையாறு. என்ன பழமொழி! அடாடாடாடா. தமிழ் பாடும் தேனி, உங்க காலெல்லாம் சாணி. ஓடு நீ பாஸ். வாயத்தாண்டா சொன்ன. போய் எங்கேயாவது தண்ணி வாங்கிட்டு வா. பாஸ் இங்க போய் எங்க பாஸ் தண்ணி வாங்குறது? யாரையாவது பார்த்து கேப்போண்டா. பாரு, ஷூ எல்லாம் சாணி ஆயிடுச்சு. எவ்வளவு நல்ல ஷூ பாரு, கெட்டு குடிச்சாரு. இப்படி போய் பார்க்கலாம். போங்க கேப்போம். பார்த்து போங்க. ஹரியான் சாணியை வேற முதிச்சுக்கிட்டு வேணும்ட்டு நான் மிதிக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அறிவு கட்டவன். தண்ணி கிடைக்குதான்னு தான் தெரியல. எங்க போறீங்க? என்ன பாஸ்? அங்க இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்து போங்க. பார்த்து. டேய், அங்க போய் வாங்கிட்டு வா. அங்கயா? போட போட சீக்கிரம் இருங்க. அண்ணே, அம்மா,